கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கும் இறைமக்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, என்னை ஆட்கொண்டவரும் நாம் சேவிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்புமிக்க நற்செய்தி பெருவிழாவிலே கடவுளுடைய அருள் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு பாராட்டின மேலான ஈவுக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவதாக என்னுடைய துதி தோத்திரத்தை நான் ஏறெடுக்கின்றேன். என்னை இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள என்னை அன்போடு அழைத்த குருசேகரத்தினுடைய தலைவர் அருள்பணி தேவ இரக்கம் ஐயா அவர்களுக்கும், இந்த குருசேகரத்தினுடைய ஆயர் அருள்பணி சுரேஷ் திலக்குமார் ஐயா அவர்களுக்கும், சேகர செயலர் சாம் அவர்களுக்கும், பொருளர் திருமதி ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆயர் அவர்கள் மத்திய தாம்பரத்தில் இருக்கும் பொழுது லெந்து கால நற்செய்தி கூட்டங்களிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார். 3 நாட்கள் நான் அங்கே அவர்களோடு ஆயரோடும் ஆயர் அம்மாவோடும் தொடர்பு கொண்டு அங்கே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். மேற்கு தாம்பரத்திலே அவர் பொறுப்பெடுத்த பிறகு என்னை பலமுறை அழைத்தார். ஆனால் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படவில்லை. திடீரென்று உங்களுடைய குருசேகர தலைவர் என்னை அழைக்கும் பொழுது அந்த நாளிலே நான் ஒருவேளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால பேராயருடைய உத்தரவோடு கூட நான் இந்த நாளிலே நான் ஒத்துக்கொண்டேன். காரணம், இந்த நற்செய்தி பணி என்பது நம்முடைய வாழ்வினுடைய உயிராக இருக்கின்றது. இந்த நற்செய்தி பணி அல்லது நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் நாம் எங்கோ போயிருப்போம், என்றோ அழிந்திருப்போம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு எடுத்துக்காட்டான ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய மிஷனரிகள், நம்முடைய முன்னோர்கள், நமக்காக இந்த நற்செய்தி பணியை கொண்டு வந்தவர்கள், இவர்களுடைய அழைப்பும் அர்ப்பணிப்பும் அவருடைய உறுதிப்பாடும் இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்திலே விடுதலையோடு உண்மையோடு கடவுளை ஆராதிக்க கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அநேக நேரத்திலே நான் திரும்பி பார்ப்பேன், இந்த இயேசுவை நான் அறிந்தில்லாவிட்டால் நான் எங்கு இருந்திருப்பேன், என்னுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், என்னுடைய குடும்பம் எங்கு இருந்திருப்பார்கள் என்று நான் பல முறை நான் நினைத்து பார்த்திருக்கின்றேன். நம்முடைய இந்திய நாட்டினுடைய புனித ஆறுகளில் ஒன்றாகிய கங்கை நதி, அங்கே ஒரு மிஷனரி ஆண்டவரை குறித்து பறைசாற்றி கொண்டிருந்தார். நீங்கள் உங்களுக்காகவோ உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் எந்த பலியும் செலுத்த வேண்டாம், ஏனென்றால் உங்களுக்காக எனக்காக இயேசுவே இந்த உலகத்திலே பலியாக கொடுக்கப்பட்டார். அவர் வழியாக இன்றைக்கு நம்முடைய பாவம் சாபம் எல்லாம் தீர்ந்து போயிற்று என்று அவர் சொல்லி முடிக்குவதற்கு முன்பதாகவே ஒரு தாய் வேகமாக தன்னுடைய மார்பிலே அடித்து கொண்டு ஓடி வந்தாள். அவர் கேட்டார், அம்மா ஏன் அழுகிறீர்கள், ஏன் இப்படி பதைத்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லும்போது, ஐயா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தா என் பிள்ளைய நான் இழக்க கொடுத்திருக்க மாட்டேனே என்று சொன்னாராம். ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்திலே பலவிதமான கஷ்டம் வந்தபோது அங்கே இருந்த ஒரு மந்திரவாதி சொன்னாராம், இந்த உன்னுடைய முதற் குழந்தையை நீ பலி கொடுத்து இந்த கங்கை நதியிலே வீசிவிடு, அப்பொழுதுதான் உன்னுடைய சாபம் போகும் என்று சொன்னதுனாலே இப்பொழுதுதான் நான் பலி கொடுத்து விட்டு அந்த ஆற்றிலே எரிந்து விட்டு நான் வருகிறேன், நீங்கள் 5 நிமிஷம் முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தா என் பிள்ளையை நான் காப்பாற்றியிருப்பேனேன்னு அந்த அம்மா அழுதாங்க. இன்றைக்கு அன்புக்குரிய இறை மக்களே, ஒவ்வொரு நிமிடமும் நாம் இந்த நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது.
நாம் சுதந்திரமாக நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே நாம் ஆண்டவரை வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். பல்வேறு அச்சுறுத்தல், பல்வேறு இடுக்கண்கள் நமக்கு ஏற்பட்டாலும் நாம் சுதந்திரமாக கடவுளை வழிபடுகிறோம். இந்த நற்செய்தி பெருவிழாவிலே நாம் இன்றைக்கு நம்முடைய பொருளாலும், நம்முடைய பணத்தாலும், அல்லது நம்முடைய பலவிதமான செயல்பாடுகளாலும் இந்த நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய திருப்பணியை நாம் தாங்க வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஜூலை மாதமும் நமக்கு அந்த மாதம் முழுவதும் இந்த நற்செய்தி பெருவிழா நடைபெற்று கொண்டு வருகிறது, நாம் அறிந்த உண்மை. இந்த ஆண்டிலேயும் முதல் சனிக்கிழமை தூய ஜார்ஜ் பேராலயத்திலே துவக்க விழா நடைபெற்றது. கடவுளுடைய செயல்பாடுகளை நம்முடைய அன்பு பேராயருடைய தலைமைத்துவத்தின் கீழாக இந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பது கடவுளுடைய மாட்சிக்காக இவைகள் எல்லாம் நாம் இணைந்து செயல்பட கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த அருமையான நாளிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு செம்பொருளை நாம் சிந்திப்போம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக கொடுத்திருக்கின்ற செம்பொருள் செல், சொல், கோ, டெல். இந்த செம்பொருள் இன்றைக்கோ நேற்றோ சொல்லப்பட்ட காரியம் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இன்றைக்கு சீடர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். நாம் இன்றைக்கு திருச்சபைக்கு உள்ளே வந்திருக்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த தொடர் பணியை நானும் நீங்களும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய கட்டளையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒருவேளை மிஷன் ஃபெஸ்டிவல், மிஷன் என்கின்ற ஆங்கில வார்த்தை தமிழிலே அருள்பணி அல்லது திருப்பணி என்று பொருள் கொள்ளப்படுகிறது. மிஷன் என்று சொன்னால் அனுப்பப்படுதல், சென்டிங் அவுட், அனுப்பப்படுதல், வெளியே அனுப்பப்படுதல் என்று பொருள். இங்கே மிஷன் ஆஃப் காட், மிஸ்ஸியோ டே என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய அருள்பணி. இந்த மிஷன் என்று சொல்லும் பொழுது மிஷன் பிலாங்ஸ் டு காட். அருள்பணி கடவுளை மையப்படுத்தியது, கடவுளை சார்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் மிஷனரி கடவுள். ஏனென்றால் அவர் ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டு கூவி அழைத்து மக்களெல்லாம் வாருங்கள், நான் உங்களுக்கு இதையெல்லாம் செய்வேன் என்று சொன்னவர் கிடையாது. ஆல்வேஸ் ஜீசஸ் வாஸ் ஆன் ஹிஸ் மூவ். எப்பொழுதுமே அவர் நகர்ந்து கொண்டே இருந்தார். காரணம், இன்றைக்கு திருச்சபையும் ஒரு நினைவு சின்னமாக, ஒரு மானுமெண்டாக இல்லாமல் ஒரு மூமெண்டாக, ஒரு இயக்கமாக நாம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சில காலத்திலே ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தார், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொல்லும் பொழுது we believe in the priesthood of all believers என்று சொல்லுகிறார். நாங்கள் அனைவருடைய ஆசாரியத்துவத்தை நாம் நம்ப வேண்டும். இந்த மிஷனரி பணி என்பது, நற்செய்தி பணி என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஆகவேதான் பவுல் அடிகளார் அடிக்கடி தன்னுடைய நிருபங்களை எழுதும் பொழுது இந்த நற்செய்தியை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டியது எல்லார் மேலும் விழுந்த கடமை. பிஷப் லெஸ்லி நியூபிகின் ஐயா அவர்கள் ஒவ்வொரு கன்ஃபர்மேஷன் பிள்ளைகளிடத்திலே அவர் வரும்பொழுது சொல்கின்ற காரியம், ஒவ்வொருவரும் உங்களுடைய தலைமையிலே உங்களுடைய கைகளை வையுங்கள், இந்த நற்செய்தியை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுங்கள் என்று சொல்வார். என்றைக்கு அவர்கள் தூய ஆவியானுடைய அருளை பெறுகிறார்களோ, இந்த திடப்படுத்தல் வழியாக கிறிஸ்துவனுடைய உடலிலே முழு உறுப்பினராக ஐக்கியப்படுகிறார்களோ, அப்பொழுதே அவர்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அது எல்லார் மேலும் விழுந்த கடமை. இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று இயேசுவானவருமே சொல்லுகிறார். அவரே ஒரு மிஷனரி காட். ஆண்டவரே ஒரு அருள்பணி கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அயல் நாட்டிலிருந்து வந்த மிஷனரிகள் இன்றைக்கு அநேக புதிய காரியங்களை அவர்கள் செய்தார்கள். மனிதனுக்கு அறிவை புகட்டுவதற்காக, கல்வி அறிவை பெருக்கிட
கல்விக்கூடங்களை, பள்ளிக்கூடங்களை அவர்கள் நிறுவினார்கள். உடல் அளவிலே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் மருத்துவமனைகளை துவங்கினார்கள். நம்முடைய சென்னை பரியாரத்தில் இருக்கிற அநேக மருத்துவமனைகள் அவர்களால் துவங்கப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, நம்முடைய உடல் அளவிலேயும் நம்முடைய மன அளவில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலயங்களை அவர்கள் அமைத்தார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளை. மத்தேயுவிலே எழுதுகிறார் 28ஆம் அதிகாரத்திலே, நாம் படிக்க கேட்ட மார்க் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையை நாம் பார்க்கின்றோம். இங்கே மிஷனரி ஊழியம், நற்செய்தி பணி என்பது ஒரு ஆப்ஷன் கிடையாது. விரும்பினா செய்யலாம், விரும்பலைன்னா நம்ம விட்டுடலாம், கிடையாது. இட்ஸ் மேண்டட்டரி, கம்பல்சரியாக எல்லாரும் செய்யணும். ஏன்னா இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த பிறகு நம்மால் சும்மா இருக்க முடியாது. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்போ தான் முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கெத்தீட்ரலில் கூட பேராயர் அதை குறிப்பிட்டார். எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கீரை வைக்கிறவங்க, மோர் தயிர் எடுத்துகிட்டு வரவங்க, நெய் கொண்டு வருவாங்க, காய் விற்றுட்டு போகிறவங்க, எங்கள் அம்மா கூடுவாங்க, அம்மா வாமா இங்கே உட்காருமா, ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போமா அப்படின்வாங்க. யாராக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணா, உட்காருவாங்க, காஃபியை கொடுப்பாங்க. ஏமா நீ முகம் ஆட்டலாக இருக்கிற, நீ இந்த ஆண்டவரை பிடிச்சிக்கோ, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவ்வளோதான். வேறு எதுவும் அவங்க சொல்ல தெரியாது, அவங்க அவ்வளோ படித்தவங்களும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை விடாமல் சொல்லுவாங்க. நாங்களாம் கூட யோசிப்போம், இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஒரு காஃபியை கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளவு உண்மையான ஒரு காரியம். இன்றைக்கு அவர்களை கடவுள் தொட்டதுனாலே, அந்த அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவினதுனாலே இன்றைக்கு அவர்களால் சும்மா இருக்க முடியல. கடைசி வரைக்கும், தன்னுடைய மரணம் வரைக்கும் எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ இந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அடிக்கடி தங்களுடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், காட் இஸ் ஸோ குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாம் நன்மையை பெற்று அவங்க சொல்லலை. வாழ்நாளெல்லாம் கடினமான பாதைகள், வியாதி, வருத்தம் எல்லாம் இருந்தது. ஆனால் அதன் மத்தியில் அவங்க சொல்கிற காரியம், கடவுள் ரொம்ப நல்லவர். ஒரு நாளும் ஆண்டவரை குறை சொன்னது கிடையாது. ஏன் ஆண்டவரே இதை எனக்கு அனுமதித்தீர் என்று அவரை கேள்வி கேட்டது கிடையாது. நாங்கள் சோர்ந்து போகும்போது கூட, இல்லைம்மா ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார், அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை காஸ்பெல், கோ அண்ட் ஸ்பெல், காசிப் த காஸ்பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய காசிப் பண்ணுறோம், அவங்கள பற்றி, இவங்கள பற்றி, பக்கத்தில் உள்ளவங்கள பற்றி, திருச்சபையாரை பற்றி, ஒருத்தர் இன்னொரு பற்றி காசிப் பண்ணுறோம். ஆனால் காஸ்பலை பற்றி நம்ம காசிப் பண்ணுறோமா? நற்செய்தியை குறித்து நம்ம பேசுகிறோமா? அதுதான் இன்றைக்கு நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். காலை துவங்கி நம்ம தூங்கிறது வரைக்கும் நிறைய காரியங்களை பேசுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் எத்தனை பேருக்கு நாம் அறிவித்திருக்கிறோம்? கோ டெல், இல்லை போய் சொல், செல் சொல் அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா ஆண்டவர் கேட்குற, யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவார்? ஆண்டவரே என்னை அனுப்பும். நம்ம என்ன செய்கிறோம்? இந்த மிஷனரி ஊழியத்துக்கு, அந்த மிஷனரி ஊழியத்துக்கு அதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் நான் எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து நான் சொல்லுகிறேன்? நிறைய இடத்துல வாட்ஸ்அப்பில் நிறைய வசனம் அனுப்புவாங்க. எனக்குள்ளே நான் நினச்சிக்குவேன், எதுக்கு நமக்கு அனுப்புகிறாங்க? இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு எதற்கு அந்த ஃபுல்லாகிடுது, மொபைலே ஃபுல்லாகிடுது மெசேஜ். ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அவர்கள் படுகிற அந்த வேதனையில் அந்த ஒரு வசனத்தை அவங்க கேட்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே மிக ஒரு மன நிம்மதியை அவர்கள் அடைய முடியும், ஒரு ஆறுதலை அடைய முடியும். ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வர முடியும். ஆகவே ஆண்டவரை அறியாத, கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்கு இந்த வசனத்தை நாம் அனுப்புவதற்கு அது ஒரு பெரிய ஒரு ஊழியம்.
நம்ம பார்க்கின்ற மக்களிடத்திலே, பணி செய்கின்ற இடத்திலே இன்றைக்கு ஆண்டவரை குறித்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் அதை சொல்லும் பொழுது அதன் மூலமாக நாம் காஸ்பெலை காசிப் பண்ணுறோம். வேறு எதையுமே நாங்கள் புறங்கூற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இங்கே திருமறையிலே மிக அழகாக சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இந்த நற்செய்தியை இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தில் துவங்கின காலம் கொண்டு அவர் இதை செய்து வந்தார். இன்றைக்கு ஒருவேளை சீடர்களுக்கு ஆண்டவர் கலிலேயாவிலே அழைத்து நீங்கள் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லுகின்றார். செல், சொல், எங்கே போக வேண்டும், எதை சொல்ல வேண்டும்? நமக்கு ஒரு கேள்வி, எங்கே செல்ல வேண்டும்? where should I go? இன்றைக்கி அந்த ஒரு கேள்வி வரும் பொழுது இன்றைக்கு நமக்கு நன்மை செய்தவர்களிடத்திலே நம்ம போக வேண்டாம். மாறாக இன்றைக்கு ஆண்டவர் எப்படி கலிலேயா, சமாரியா, தீரு, சீதோன் பட்டணங்களை பின்தங்கி இருந்த பட்டணங்களுக்கு அவர் சென்றாரோ அதே போல நானும் நீங்களும் அங்கே ஓரங்கட்டப்பட்ட இன்றைக்கு இயேசுவையே யார் என்று கேட்கக்கூடிய மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு நானும் நீங்களும் செல்ல அழைக்கப்பட்டவளாக இருக்கின்றோம். இந்த கலிலேயாவுக்கு சீடர்கள் அழைக்கப்பட்ட போது அங்கே சொல்லப்படுகிறது, அவரை கண்டார்கள், பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தின் நிமித்தமாக இந்த ஒரு கட்டளையை நீங்கள் கொடுக்கின்றார். நீங்கள் போய் சகல மக்களையும் சீடராக்குங்கள், அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த நாளில் இந்த திருமறை பகுதியை வைத்து சுருக்கமாக 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, புறப்பட்டு போங்கள், செல்லுங்கள், கோ. இங்கே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லும் பொழுது மையங்களை நோக்கி அல்ல, விளிம்புகளை நோக்கி நாம் செல்ல நாம் அழைக்கப்பட்டவளாக இருக்கிறோம். கோ ஃபோர்த் நாட் டு சென்டர் பட் டு பெரிஃபெரி. அங்கே கலிலேயா போன்ற இடங்களுக்கு அங்கே நாம் செல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவளாக இருக்கிறோம். நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் கூட நாம் படித்தோம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நம்மளை ஆண்டவர் உலகத்துக்குள்ளாக அனுப்பி இருக்கிறார். உலகத்திலிருந்து நாம் எல்லாரையும் பிரித்தெடுத்து உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். எதற்காக? உலகத்தார போல வாழ்கிறதுக்காகவா? உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களாக வாழ வேண்டும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொன்னால் நாம் ஓநாய்களாக மாறுவதற்காக அல்ல, ஓநாய்களை ஆடுகளாக மாற்றுவதற்காக. நாம் ஒவ்வொருவருமே நடமாடும் நற்செய்தி. நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் நற்செய்தி என்று சொன்னால் என்னை பார்க்கிறவர்கள் என்னிலே கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். போகிறோம், நம்ம போகிற வழியிலே யாரை சந்திக்கிறோம், என்ன பேசுகிறோம்? அங்கே எம்மாவு சீடர்கள் போனார்கள். நீங்கள் யாரை குறித்து பேசுகிறீர்கள்? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிற காரியம் என்ன? அவங்க 2 பேரும் இயேசு என்று அறியாமல் சொன்னாங்க. இயேசு, நசரேயனாகிய இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்ற செய்தியை தெரியாமல் இருக்க நீர் என்ன அந்நியரோ அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எதை பற்றியும் பேசலை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி மட்டும்தான் பேசினாங்க. நம்மளாக தான் என்ன பேசியிருப்போம்? என்ன இருந்தாலும் இந்த பிலாத் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் இந்த பேதுரு காட்டி கொடுத்துருக்கக்கூடாது, மறுதளிச்சிருக்கக்கூடாது, யூதாசு காட்டி கொடுத்துருக்காது, என்ன இவங்கெல்லாம் சீடர், அப்படி தான் நம்ம பேசியிருப்போம். ஆனால் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். நீங்கள் புறப்பட்டு போங்கள். நாம் புறப்பட்டு போய் இன்றைக்கு எப்படி நம்மை பிரதிபலிக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுவர்களாக மட்டுமல்ல, இதை நமக்கு தெரியும், வெஸ்தாம்பரத்தை நிறைய முறை நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். இங்கே போகிறவங்க நின்று சிலுவை எப்படி போட்டு போவாங்க, சிலர் உள்ளே வந்து காணிக்கையை போட்டுட்டு போவாங்க, சிலர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அவங்க ஏதோ ஒரு கடவுள் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் போய் இயேசுவை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். என்னை காண்கின்றவர்கள் இயேசுவை காண வேண்டும்.
சாது சுந்தர் சிங் அவர்கள் பல இடங்களிலே அவர் சுற்றி திரியும் பொழுது அவருக்கு மக்கள் கொடுத்த பேர், இதோ இயேசு போகிறார், இதோ இயேசு வருகிறார். ஏன்? அவருடைய அன்பு, அவருடைய கனிவு, அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய கருணையான முகம், இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்ததாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இந்த நற்செய்தி இப்படிப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. மரியாளுடைய கீதம் துவங்கி இயேசுவானவருடைய இந்த பிரதான கட்டளை வரைக்கும் இன்றைக்கு நாம் போய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சென்னை மெரினா கடற்கரையிலே நாம் போவோமானால் நிறைய சிலைகள் இருக்கிறது, நீங்கள் எண்ணிட்டே வரலாம். எல்லா சிலைகளும் அதை நீங்கள் நகர்த்த முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது. நாமும் ஏதோ ஆலயத்தில் வந்தேன், அமர்ந்தேன், காணிக்கை போட்டேன், சென்றேன் என்று சொன்னால் நாமும் நினைவு சின்னமாக தான் மாறுகிறோம். ஆனால் நாம் ஒரு இயக்கமாக இயங்க வேண்டும். குழுக்களாக நற்செய்தி பணி குழுவினர் என்று சொன்னால் 10 பேர் வராங்க, இல்லை 5 பேர் வராங்க. எனக்கு பிடிச்சவங்க அதில் இருந்தால் நம்ம சேர்ந்துக்கிறோம், எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் நம்ம சேர மாட்டோம். இதெல்லாம் தான் நம்ம தடைகளை நீக்க வேண்டும். யார் வந்தாலும், யார் வராட்டாலும், யார் பிடிச்சாலும், யார் பிடிக்காட்டும், நற்செய்தியை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பார்க்கிறவர்கள், நம்ம சந்திக்கிறவர்கள், நம் வீட்டுக்கு வருகின்றவர்கள், எவ்வளோ காரியம் நம்ம மொபைலில் பேசுகிறோம். இயேசுவை குறித்து பேசுகிறோமா? இன்றைக்கு நாம் ஒரு இயக்கமாக செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஒருவேளை அது அவ்வளோ ஒரு லகுவான காரியம் அல்ல, ஆனால் பாடுகளோடே கூட நாம் கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு செய்கிற மிஷனரிகளுக்கு அந்த அளவுக்கு பாடுகள் இல்லை, ஆனால் இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் இருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், வாளால் அறுக்கப்பட்டிருக்கிறார்கள், தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறார்கள், நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், உயிரோடு கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? இந்த நற்செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது தோமா இந்த நாட்டிற்கு வந்தார். தோமையர் மலையிலே அவர் கொல்லப்பட்டார் என்பது வரலாறு. எதற்காக? தன்னுடைய ஊரை விட்டு, ஜனத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, சுகபோகங்களை விட்டு இன்றைக்கு இந்தியாவிலே வந்து அவர் கொல்லப்பட்டார் இரத்த சாட்சியாக. கல்லறையிலிருந்து பேசுகிறேன் என்ற ஒரு புக்கு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதை படித்தேன். கண்ணிலிருந்து கண்ணீர். இவ்வளோ பாடுகளோடு கூட இயேசுவை அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் போய் யார் இடத்துல போக வேண்டும்? பேராயர் அசரி அவர்கள் அடிக்கடி சொல்வார், த லாஸ்ட், அதாவது தொலைந்து போனவர்கள், த லீஸ்ட், கடையோரத்தில் இருக்கிறவர்கள், த லாஸ்ட், கடைசி நிலையிலே இருக்கின்றவர்கள், சிறியோர், கடையோர், காணாமல் போனோர். இந்த மக்களுக்காக தான் நான் வந்தேன். என்ன சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியன் தேவையில்லை, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவரும் கெட்டுப்போவது என் தந்தையினுடைய சித்தம் அல்ல என்று சொல்லுகிறார். நானும் நீங்களும் மட்டும் இந்த ஆலயத்தில் வழிபடுவது கடவுளுடைய விருப்பம் அல்ல. இந்த தொழுவத்திலே இல்லாத வேறு ஆடுகளும் உண்டு, அவைகளையும் நான் சேர்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பிரதான கட்டளை. போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் மிஷனரி கடவுள், மிஷனரி காட். அதனால தான் தந்தையாகிய கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்கு தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கோ, செல், இன்றைக்கு அதை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே கோ அண்ட் டெல் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? மற்றவர்களை சீடராக்குங்கள். நாம் சீடராக இருந்தால் தான் மற்றவர்களை சீடராக்க முடியும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தலைப்பை கொடுத்தாங்க, சீடராக்குங்கள், சீடராகுங்கள், சீடராக்குங்கள். நான் சீடராக இல்லாமல் பெயரை வச்சிருக்கிறதுனால சீடர் கிடையாது. நான் கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறதுனாலோ அல்லது நான் திருமுழுக்கு எடுத்ததுனாலையோ திருவிருந்திலே பங்கு பெறுவதனாலையோ நான் கிறிஸ்துவனுடைய சீடராக இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொன்னால் வழிபடுவதற்கு மட்டுமல்ல,
வழி நடத்துவதற்காக மற்றவர்களை என்னால் யாரும் இடறிந்து போகக்கூடாது. நான் இந்த ஆலயத்துக்கு வரவே மாட்டேங்க, ஒரே சண்டை, நான் போகிறேன் எங்கேயாவது. எத்தனை பேர் போயிருக்கோம்? நான் இந்த ஆலயத்தை சொல்ல, பொதுவாக எல்லா ஆலயங்களிலுமே நம்முடைய பொசிஷன், நம்முடைய பவர், நம்முடைய சாதாரண ஒரு அழிந்து போகிற காரியம், இவைகளுக்காக இன்றைக்கு சாட்சியை கெட்டு போகின்றது. எத்தனை ஆலயங்களில் போலீஸ், எத்தனை ஆலயங்கள் வழக்காடு மன்றங்களில் இருக்கிறது. நாம் வழிபடுவதற்காக வர வேண்டுமே, வருவது மட்டுமல்ல, வழி காட்டுவதற்காக, மற்றவர்களை வழி நடத்துவதற்காக இன்றைக்கு கடவுள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். செல்வது மட்டுமல்ல, சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையே மற்றவருடன் எப்படி நடந்து கொள்கிறேன். ஆண்டவர் அந்த 10 கற்பனையை 2 கட்டளையாக சுருக்கி சொன்னார். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை நேசி, அயலாரை நேசி. நான் நிறைய இடத்துல சொல்கிற காரியம் இந்த 2 கட்டளையை யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ இந்த பைபிளை படிக்க வேண்டியதே இல்லை. இந்த 2 வசனங்களில் இந்த முழு பைபிளும் அடங்கி இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், கடவுளை நேசிக்கணும். எப்படி? முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. அது செஞ்சால் அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாய். இதை செஞ்சால் இந்த முழு பைபிளையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எந்த மாற்று கருத்தை நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து யோசித்துப்பாங்க. பிறரிடத்தில் அன்பு செலுத்தினால் நான் கசப்பு என்கிட்ட இருக்காது, சீற்றம் இருக்காது, கொலை கிடையாது, கற்பழிப்பு கிடையாது. 13 வயது குழந்தையை 32 பேர் 5 நாட்கள் வைத்து அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து குழந்தை இறந்தே போய்விட்டது. உன்னை போல் பிறனை நேசித்தால் அந்த பிரச்சனை இருக்காது, கொலை வராது, கொள்ளை வராது, திட்டமிட்டு நாம் தப்பை செய்ய முடியாது, எந்த பாவமும் செய்ய முடியாது இந்த உலகத்தில். காலையில் எழுந்தால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குற ஜெபம் இதுதான்: ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கணும், அடுத்தவரை நேசிக்கணும். என்னுடைய நண்பரையே நான் நேசிப்பது பெரிய காரியம் அல்ல, என்னை விரோதிக்கிறவர்களையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். அதான் நான் சொன்னேன். இந்த 2 வாக்கியத்தை யார் ஒருவர் 100% கடைப்பிடிக்கிறார்களோ இந்த பைபிளே நமக்கு தேவையே இல்லை, அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்போ இன்றைக்கு வழிபடுவதற்கு மட்டுமல்ல, மற்றவர்களை வழி நடத்த வேண்டும். நாம் சீடராக வேண்டும். முதலாவதாக பிறப்பால் அல்ல, ஞானஸ்நானத்தினால் அல்ல, உத்தியோகத்தினாலே அல்ல. இன்றைக்கு உண்மையான மனதோடு இயேசுவினுடைய சீடராக நாம் இருக்கிறோமா? நாம் சீடர் ஆனால்தான் இயேசுவுக்கு அநேகரை சீடராக மாற்ற முடியும். அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6 படிக்கிறோம், நான் ஆண்டவருக்கு நிலைத்திருக்கேன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் நடந்தபடி நான் நடக்கிறேன்னா என்ன நன்மை செய்ய வேண்டும்? அதான் அவருடைய சிந்தனை. இயேசுனுடைய சிந்தனை, நான் என்ன நன்மை இவங்களுக்கு நான் செய்யணும். இவங்க என்னை சார்ந்தவர்களா, இல்லை எங்கள் ஊரா, என்னுடைய உறவா, என்னுடைய ரத்தமா? ஆண்டவர் எங்கேயுமே பார்க்கல. சமாரியா பட்டணத்துக்கு போனார், தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போனார், கானானிய ஸ்திரீனிடத்தில் போகிறார். அவர் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டார் என்று சொன்னாலும் உலகத்தினுடைய இரட்சகராக அனைத்து மக்களையும் உள்ளடக்கியவராக அவர் செயல்பட்டு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு பிதாவாகிய கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு திருமைந்தனாக நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படி நாம் செல்வதற்கும், இன்றைக்கு அதை சுவிசேஷத்தை நாம் சொல்லுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டவளாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி வருகையிலே நாம் ஆண்டவரை எதிர்கொண்டு போகும் பொழுது, நீ எத்தனை வீடு வச்சுருந்த, எத்தனை கார் வச்சுருந்த, எவ்வளோ நகை வச்சுருந்த, எவ்வளோ பணம் வச்சுருந்த கேட்க போகிறதில்ல. பக்தர் பாடுகிறார்ல, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறுங்கையனாக நான் உம்மிடத்திலே நிற்கலாகுமோ? ஆண்டவர் வரும்போது எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டோம். சண்டே ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். என்ன பாட்டு? எத்தனை முத்துக்கள் உந்தன் கிரீடத்திலே மறிக்கும் முன்பு நீ சேமிப்பாய்,
அப்போ மரிக்கும் முன்பதற்காக நம்முடைய கிரீடத்தில் முத்துக்களை நம்ம சேர்க்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான முத்துக்கள் அல்ல, இந்த உலக பிரகாரமான மாணிக்கம் அல்ல, நம்ம நினைக்கிற இந்த சொத்து கிடையாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற ஒரு திருப்பணியாக இன்றைக்கு நான் பார்க்க அழைக்கப்பட்டவளாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கோ டெல், இன்றைக்கு போய் செல் சொல் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு அன்னோன் டெஸ்டினேஷன், நாம் அறியப்படாத ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஆண்டவரே, அங்கே தண்ணி இருக்குமா, அங்கே உணவு இருக்குமா, எனக்கு பிடிச்ச எல்லாமே கிடைக்குமா கேட்க முடியாது. எங்கே வேணாலும் ஆண்டவர் அனுப்பலாம், எங்கே வேணாலும் நம்ம போக முடியும். அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நானும் பேராயர் அவர்களும் ஆயர்களாக இருந்தபோது காட்டுமன்னார் கோயிலுக்கு அனுப்பப்பட்டோம். கேட்கவே இல்லையே, ஏன் பிஷப் 35 வருஷம் எங்களுக்கு அனுபவம், எதுக்கு எங்களை போய் அங்கே போய் அனுப்புகிறீங்க, அங்கே சர்ச்சு கிடையாது, வீடு கிடையாது, அது ஒரு ஊராது அப்படின்னு போய் நிற்கவே இல்லை. பேராயர்கள் சொன்னார், 31ஆம் தேதி மே மாதம் நம்ம கிளம்புறோம். அப்படி தான் 2 பேரும் துணியை எடுத்தோம், கொஞ்சம் பாத்திரங்கள் வாங்கினோம், அங்கே போய் ஒரு பெட்டு வாங்கினோம், அங்கே போய் ஒரு ஃபேனை வாங்கினோம், போய் படுத்த 1 ஆண்டு செஞ்சோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அது எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பாருங்கள். இன்றைக்கு 3 பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுள் நம்மை ஒரு காரியத்துக்கு அனுப்பும் பொழுது இன்றைக்கு அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே நடக்காது. அவரை நாம் நம்பி நாம் செல்லும் பொழுது, அவர் மேல் வைத்திருக்க அந்த பற்றுறுதியோடு நாம் செயல்படும் போது, இன்றைக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். யாரோ ஒருவர் இந்த மிஷனரி ஊழியத்தை செய்யட்டும் என்பதல்ல, யாரை அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் அனுப்புகிறேன். ஒரு ஆலயத்தில் ஒரு போதகர் கேட்டாராம், யாராவது மனிதர்களை கொண்டு தின்னும் அந்த இடத்திலே பணி செய்வதற்கு பிள்ளைகளை யாராவது அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா என்னுடைய மூத்த மகனை நான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்களாம். அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் போயிட்டார். ஒரு சில மாதங்களிலே செய்தி வந்தது, அந்த ஊரில் நாட்டிலே இருக்கிறவர்கள் அந்த மனிதரை பிடித்து கொன்று தின்று அனுப்பி அங்கே செய்தி வந்து விட்டது. அடுத்தது அந்த தாய் 2வது ஒரு மகனை அனுப்புகிறார். அந்த பையனுக்கும் அதே நேர்ந்தது. அந்த ஆலயத்திலே அந்த அம்மா ஓன்னு அழும்போது போதகர் கேட்கிறார், மற்றவங்களாம் ஆறுதல் சொல்லுகிறார்கள், அம்மா அழாதீங்க, அவங்க பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. போதகர் சொல்கிறார், அழாதீங்கம்மா, நீங்கள் தானே அனுப்புனீங்க, உங்கள் பிள்ளைங்க தானே சந்தோஷமாக போனாங்க. ஐயா, நான் அதுக்காக அழலையா, எனக்கு இன்னொரு பிள்ளை இல்லையே அதை அனுப்புவதற்கு, அதை நினச்சி நான் அழுகுறேன்னு சொன்னாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு! கடவுளுடைய அன்பு அவர்களுடைய இருதயத்திலே நெருக்கி ஏவுகிறதுனாலே இன்றைக்கு செல் சொல், நாம் போக வேண்டும். இருக்கிற இடத்திலே நம்ம இருக்க முடியாது, நாம் நகர வேண்டும். எல்லாரும் இங்கே வரணுன்றது கிடையாது. பேராயர் அசரி அவர்கள் சொல்வார், திருச்சபை தெருச்சபையாக மாற வேண்டும். இன்னைக்கு மேடை போட்டு பேசுவது கிடையாது, நாம் மக்களிடத்திலே நாம் செல்ல வேண்டும், மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலேயும் கடவுளுடைய நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டியது எல்லார் மேலும் விழுந்த கடமை என்ற நிலையிலே, ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டையாவது இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவங்க மதம் மாறணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய தாயாரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தினவங்க ஒரு நாள் கூட நீ ஞானஸ்தானம் எடு, நீ எல்லாத்தையும் விட்டுடணும், இந்த சாமியெல்லாம் நீ உடச்சிடணும் சொன்னதே கிடையாது. என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசு செய்த அற்புதத்தை சொன்னாங்க, இயேசு எவ்வளோ நல்லவர்ன்றதை சொல்லுவாங்க. அதுதான் பரிசுத்த ஆவியான அவளுக்குள்ளே கிரியை செய்து நான் அவரை ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், அந்த கேள்வி அவர்களுக்குள்ளே வந்தது. அவங்க சொல்லவே இல்லை, நீங்கள் மதம் மாறணும், நீங்கள் பொட்டை எடுக்கணும், நீங்கள் போய் இதெல்லாம் விட்டுடணும், ஒரு வார்த்தை ஒரு நாள் சொன்னது கிடையாது. இயேசுவை அறிவித்தார்கள், அவ்வளோதான். நான் என்ன செய்ய வேண்டும், மனம் மாற நான் என்ன செய்ய வேண்டும்,
இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களே கேட்டார்கள். அவங்க தான் முதல் ஜென்ரேஷன், நாங்கள் 2வது ஜென்ரேஷன். இன்றைக்கி அந்த தாயார், விசுவாச தாயாருடைய இந்த நற்செய்தி பணியின் மூலமாக இன்றைக்கு எல்லாரும் இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கடவுள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, பணம் கொடுக்க வேண்டும், பொருளால் நாம் இந்த பணியை தாங்க வேண்டும். அதே நேரத்தில் சொல் நாம் இன்றைக்கு நினைவு சின்னமாக அல்ல, இன்றைக்கு நகர்ந்து செல்கின்ற ஒரு இயக்கமாக இன்றைக்கு ஆயரோடு திருச்சபையோடு அனைத்து ஐக்கிய சங்கங்களும் இணைந்து இந்த நற்செய்தி பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டவளாக இருக்கின்றோம். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவளுக்கு திருமுழுக்கு நாம் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த நற்செய்தியை நாம் பரப்ப போகிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த சிறப்பான நற்செய்தி பெருவிழாவிலே நாம் குடும்பமாக பங்கு கொள்வோம். கண்டிப்பாக ஒருத்தர் கூட வீட்டுக்கு போகாமல் ஏதோ ஒரு வகையிலே நான் இந்த நற்செய்தி பெருவிழாவிலே நான் பங்கு பெற்றேன், எனக்கு மன நிம்மதியாக இருந்தது. இன்றைக்கு யார் கொடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, யார் செஞ்சாங்க, அது முக்கியமல்ல, நம்மை காண்கிறவர் ஆண்டவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட இந்த நற்செய்தியாளராம் கிறிஸ்துவிலே நாமும் நற்செய்தியாளராக பங்கு பெற நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு சொல் என்கின்ற இந்த செம்பொருளை நம்முடைய வாழ்நாள் முடிவு பரியந்தம் அதை எடுத்து செல்ல எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த திருமறை வசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, கேட்ட உம்முடைய திரு வார்த்தைகளுக்காக நம்மை துதிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்டீர். சொல் என்கின்ற இந்த செம்பொருளை நாங்கள் ஆண்டவரே மையமாக கொண்டு எங்களுடைய பேராயத்திலே நற்செய்தியாளராக பணி செய்கின்ற மிஷனரிகளோடு கூட நாங்களும் இணைந்து எங்களுடைய நற்செய்தி பணியை தொடர்ந்து நிறைவேற்ற ஆண்டவரே நாங்களே ஒரு நடமாடும் நற்செய்தியாக மாற்றம் பெற ஆண்டவரே எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் சீடராகி மற்றவர்களை சீடராக்க நீ உதவி செய்யும். வழிபடுகின்ற இடமாக மட்டுமல்ல, மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு இயக்கமாக எங்களை நீ மாற்றும். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.